வணக்கம். இன்னைக்கு இந்த கமர்ஷியல் பேங்கிங் என்ற டாபிக்ல நாங்க படிக்க போறது அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா. உங்களுக்கு தெரியும், இலங்கையில காணப்படக்கூடிய வங்கிகள் முக்கியமாக 2 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று உரிமம் வழங்கப்பட்ட வணிக வங்கிகள், அடுத்தது உரிமம் வழங்கப்பட்ட சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள். அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரிமம் வழங்கப்பட்ட வணிக வங்கிகளுக்கு மாத்திரமே இந்த அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ள முடியும். சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகளுக்கு பொதுவாக அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் இலங்கை தேசிய சேமிப்பு வங்கி, நேஷனல் சேவிங்ஸ் பேங்க், NSB என்று சொல்றது, தேசிய சேமிப்பு வங்கிக்கு சில குறிப்பிட்ட அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் பொதுவாக அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்கூடிய வங்கிகளாக வணிக வங்கிகள் தான் காணப்படுகின்றன. அந்த வகையில இந்த இன்றைக்கு நாங்கள் வணிக வங்கிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் என்னன்றதை பத்தி தான் படிக்க இருக்கிறோம். முதலாவது அந்நிய செலாவணி சந்தை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முதலாவது கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு நாட்டிட வங்கியியல் முறைமை அல்லது நிதியியல் முறைமையில காணப்படக்கூடிய பல்வேறு கூறுகள் அல்லது அலகுகள் காணப்படுகின்றன. அதுல ஒன்றுதான் என்னது சந்தை, பைனான்சியல் மார்க்கெட்னு சொல்றேன், நிதியியல் சந்தைகள். அந்த நிதியியல் சந்தைகள்லையும் பல்வேறு வகையான நிதியியல் சந்தைகள் காணப்படுகின்றன. அதுல ஒன்று தான் உள்நாட்டு அந்நிய செலாவணி சந்தை, டொமஸ்டிக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் என்று சொல்றது. அப்ப இந்த அந்நிய செலாவணி சந்தையில் 2 வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஒன்று வாடிக்கையாளர் அல்லது சில்லறை அந்நிய செலாவணி சந்தையாக காணப்படும். இரண்டாவது வங்கிகளுக்கு இடையிலான அல்லது மொத்த அந்நிய செலாவணி சந்தையாக காணப்படும். இந்த அந்நிய செலாவணி சந்தையில 2 வகையான அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் நடைபெறும். முதலாவது வகை வாடிக்கையாளர்கள் அல்ல பேங்குடைய கஸ்டமர்ஸ், அவர்களோடு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தை. அதற்கு இன்னொரு பேர் தான் சில்லறை சந்தைன்னு சொல்ற, ரீட்டைல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் சொல்றது. இதுல தனிப்பட்டவர்கள் அல்லது நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் நடைபெறும். தனிப்பட்டவர்களா இருக்கலாம் அல்லது நிறுவனங்களா இருக்கலாம். அவர்களுடைய அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் இந்த வாடிக்கையாளர் அந்நிய செலாவணி சந்தையில மேற்கொள்ளப்படும். இரண்டாவது வகையானது வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி சந்தை. இதுல அந்நிய செலாவணி பரிமாற்றத்துக்கு மத்திய வங்கியால அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிற விற்பனையாளர்கள் சொல்ற ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் சொல்றது. அப்போ இந்த ஆத்தரைஸ்ட் டீலர், 2 ஆத்தரைஸ்ட் டீலர்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் சந்தையில தான் மேற்கொள்ளப்படும். அதற்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு கேட்டா மொத்த அந்நிய செலாவணி சந்தை, கிராஸ் மார்க்கெட் என்று சொல்றது, கிராஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் சொல்றது. அப்ப இதுல வந்து வாடிக்கையாளர்களுடனான கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற மாட்டாது, நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல் நடைபெற மாட்டாது. இதுல நடைபெறக்கூடியது 2 உரிமம் அல்லது 2 அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடையே தான் மேற்கொள்ளப்படுகின்றது. 2 ஆத்தரைஸ்ட் டீலர்களுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் தான் இந்த வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி சந்தையில் மேற்கொள்ளப்படும். அதுலயும் உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் தான் இந்த அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களாக மத்திய வங்கியால அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள் கூட இந்த இன்டர் பேங்க் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அல்லது வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி சந்தையில உள்ளடக்கப்பட மாட்டாது. ஒரு உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கியுடைய
அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் அது வாடிக்கையாளர் அல்லது சில்லறை அந்நிய செலாவணி சந்தையில் தான் மேற்கொள்ளப்படும். அவர்கள் வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் என்று கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே 2 அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களுக்கு இடையில் அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் நடைபெறும் போது அது வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் சந்தை என குறிப்பிடப்படும். ஆங்கிலத்துல சொல்றேன்டா இன்டர் பேங்க் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் என்று சொல்லுவாங்க. அப்ப இன்டர் பேங்க் என்ற நேரம் அது கட்டாயம் ஒரு உரிமம் பெற்ற வணிக வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கலா இருக்கணும். சிறப்பியல் வாய்ந்த வங்கிகள் கூட இந்த வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் சந்தையில் உள்ளடக்கப்பட மாட்டாது. இந்த சந்தை நாணய மாற்றத்தின் மூலம் வங்கி முறைமைக்கு தேவையான அந்நிய செலாவணி திரவத்தன்மையை வழங்குகின்றது. தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கிகள்ன்றது ஒரு பைனான்சியல் சிஸ்டத்துல ஒரு நிதியியல் முறைமையில முக்கியமான பணியாற்றுகின்றன. கொடுக்கல் நிதியியல் இடையீட்டாளராக, இடர்நேர்வு பகிர்றதுல, அதே மாதிரி நிதிச்சந்தைக்கு தேவையான திரவத்தன்மை அல்லது திரவத்தன்மையை வழங்குறதுக்காக அப்படி ஏற்கனவே இந்த எத்தனையோ விதமான பயன்பாடு கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது இப்போ எத்தனையோ பங்களிப்புகளை இந்த வங்கிகள் ஒரு நாட்டுடைய நிதியியல் முறைமைக்கு வழங்குகின்றது. அதுல ஒன்று தான் திரவத்தன்மையை அந்த நிதியியல் முறைமையில வழங்கி அதை முகாமைத்துவம் செய்யறது. அப்ப அந்நிய செலாவணி திரவத்தன்மையை பொறுத்தவரையில இது இந்த வங்கிகளுக்கு இடையிலான சந்தையால அந்த வங்கியியல் முறைமைக்கு இந்த அந்நிய செலாவணி திரவத்தன்மை வழங்கப்படுகின்றது, முகாமைத்துவம் செய்யப்படுகின்றது. வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி சந்தை ஒரு நாட்டிட நிதியியல் சந்தையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது. காரணம், அந்த நாட்டின் நிதியியல் முறைமைக்கு வெளிநாட்டு அந்நிய செலாவணி திரவத்தன்மையை வழங்குறதும் அதை முகாமை செய்யறதும் இந்த வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி சந்தையின் மூலம்தான். அடுத்த அந்நிய செலாவணி சந்தையின் தொழிற்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். முக்கியமான தொழிற்பாடுகள் என்னண்டு, முதலாவது ஒரு நாட்டின் நாணயத்தை மற்றொரு நாட்டின் நாணயத்துக்காக மாற்றம் செய்கிறது. அதன் பேசிக் அடிப்படையான தொழிற்பாடு. எங்களுக்கு டாலர் கொள்வனம் செய்யணும்டா நாங்க போயிட்டு இந்த அந்நிய செலாவணி சந்தையில இலங்கை நாட்டு நாணயத்தை கொடுத்து அமெரிக்க நாட்டு நாணயத்தை கொள்வனம் செய்யலாம். அல்லது எங்களோட கையில டாலர் இருக்கும்னு சொன்னா அந்த டாலர் அமெரிக்க நாட்டு நாணயத்தை கொடுத்து இலங்கை நாட்டு நாணயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாட்டுடைய நாணயத்தை இன்னொரு நாட்டுடைய நாணயமாக மாற்றி கொடுத்தல் தான் இந்த அந்நிய செலாவணி அடிப்படை தொழிற்பாடு. அதற்கு மேலதிகமாக பல்வேறு நிதியியல் பிரதிகள் மூலம் அந்நிய செலாவணி பரிமாற்ற வீதத்தில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய இடர்நேர்வுகளை குறைக்கும். தெரியும், அந்நிய செலாவணியின் விகிதம் அது ஒரு அடிக்கடி தளம்பல் அடையக்கூடிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு விலை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு நாணயத்தின் விலை, ஒரு நாட்டின் நாணயத்தின் விலை அது அந்நிய செலாவணி வீதத்தால தீர்மானிக்கப்படுகின்றது. பணத்தின் விலை வட்டி வீதத்தால தீர்மானிக்கப்படும். அதே மாதிரி இப்போ ஒரு நாட்டின் பணத்திற்கான விலை அல்லது வெளிநாட்டு நாணயத்துக்கான விலை அந்நிய செலாவணி வீதத்தால தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு தெரியும், இலங்கை போன்ற நாடுகள்ல இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த அந்நிய செலாவணி விலைகள் அடிக்கடி தளம்பல் ஏற்படக்கூடியதாக காணப்படுகின்றது. டாலர் இன்னைக்கு 198 ரூபாயில இருந்துச்சுன்னு சொன்னா நாளை 198 ரூபா 50% ஆகலாம், அல்லது 197 ரூபாய் ஆகலாம். ஒரு நிரந்தரமான விலை ஒன்று எந்த நேரமும் இல்லை. ஒரே நாள்ல கூட அந்த தளம்பல் தன்மையை பொறுத்து ஒரே நாள்லையும் இந்த அந்நிய செலாவணி விகிதம் பலவாறு மாற்றம் அடையும். இந்த நிமிடத்துல ஒரு விலை இருக்கலாம், இன்னும் ஒரு 30 நிமிடத்துல இன்னொரு விலை இருக்கலாம், இன்னொரு 1 மணி நேரத்துல இன்னொரு விலை இருக்கலாம்.
அடிக்கடி தளம்பல் ஏற்படக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த அந்நிய செலாவணி விகிதம் என்றது. ஆகவே இதால ஏற்படக்கூடிய இடர் நேர்வுகள் நட்டங்களை பூர்த்தி அதாவது குறைத்துக் கொள்றதுக்கு தேவையான நிதியியல் பெறுதிகளை வழங்குறதும் இந்த அந்நிய செலாவணியின் ஒரு தொழிற்பாடு. நிதியியல் பெறுதிகள் என்றது ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ்ஸ். உதாரணத்துக்கு ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், எஃப்எக்ஸ் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அல்லது எஃப்எக்ஸ் ஸ்வாப்ஸ், அது போன்ற கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கின்றன. அப்ப ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் செய்யறதன் மூலம் அந்த அந்நிய செலாவணியில் ஏற்படக்கூடிய தளம்பல்களை எங்களுக்கு குறைத்துக் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பொருளை இந்தியால இருந்து இறக்குமதி செய்யறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு வாரம் அல்லது 2 வாரம் நேரம் எடுக்கும் கப்பல் மூலமாக கொண்டு வரத்துக்கு. அப்ப அந்த 1 வாரம் 2 வாரத்துக்குள்ள அந்த அந்நிய செலாவணி வீதத்துல பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது. அப்படி சாத்தியம் காணப்படும் பட்சத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த இடர்நேர்வுகளை குறைக்கிறதுக்கு ஒரு டெரிவேட்டிவ், ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்து செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஒன்று செய்திருந்தால் இந்த எவ்வளவு விலைகள்ல மாற்றம் ஏற்பட்டாலும் கூடினாலும் குறைந்தாலும் ஏற்கனவே அந்த ஒப்பந்த செய்து கொள்ளப்பட்ட நாணய மாற்று வீதத்துல தான் அந்த கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும். ஆகவே எதிர்காலத்துல பணம் இந்த அந்நிய செலாவணி வீதத்துல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதால் ஏற்படக்கூடிய இடர்நேர்வுகள் குறைத்துக் கொள்ள முடியும். மூன்றாவது தொழிற்பாடு இறக்குமதியாளர்களுக்கு நிதி அளித்தல். இறக்குமதி செய்கிறவர்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கல் வாங்க இந்த கொடுப்பனவுகள் செய்ய வேண்டும். இந்தியாவில நீங்க ஒரு பொருட்களை இறக்குமதி செய்யணும்னா அந்த இந்தியாவிலிருந்து உங்களுக்கு அனுப்பக்கூடிய சப்ளையர் அந்த அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளருக்கு நீங்க கொடுப்பனவு செய்யணும். அப்பதான் அவர் பொருட்கள் அனுப்புவாரு. அப்ப அந்த கொடுப்பனவுகளை எங்களுக்கு இலங்கை நாணயத்துல மேற்கொள்ள முடியாது. இந்தியாவில் உள்ளவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு இந்திய நாணயத்துல தான் அந்த கொடுக்கல் வாங்கலை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இலங்கையில் உள்ள இறக்குமதியாளர் அவருடைய வங்கிக்கு சென்று இலங்கை நாணயத்தை கொடுத்து இந்திய நாணயத்தை கொள்வனவு செய்து இந்திய நாணயத்தை அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளருக்கு அனுப்ப வேண்டும். அப்போ ஒவ்வொரு இறக்குமதிகளும் எத்தனையோ நாட்டுல இருந்து நாங்களே இறக்குமதி செய்யறோம். சைனா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, இலங்கையை பொறுத்தவரையில எல்லாமே இறக்குமதி தான் செய்யறோம். அப்ப எங்களுக்கு வந்து இந்த இறக்குமதியா செய்கின்ற பொழுது வெளிநாட்டில் இருக்கும் ஏற்றுமதியாளருக்கு அந்த இறக்குமதிக்கான கொடுப்பனவுகளுக்கு எங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் தேவை, அந்நிய செலாவணி தேவைப்படும். அந்த தேவைகளுக்கான நிதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், அந்நிய செலாவணி நிதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் அந்நிய செலாவணி சந்தையின் இன்னும் ஒரு தொழிற்பாடு. அதே நேரம் ஏற்றுமதி வருமானத்தை நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இலங்கையில் உள்ள ஏற்றுமதியாளர்கள் வெளிநாட்டவர்களுக்கு ஏற்றுமதி செய்து வெளிநாட்டில் அந்த பொருட்கள் விற்கப்பட்டவுடன் அந்த பணம், அந்த வெளிநாட்டு நாணயத்தை எங்கட நாட்டில் கொண்டு வரணும். அதே மாதிரி இலங்கையர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்யற நேரம் அவர்கள் அங்கு பெறக்கூடிய சம்பளங்கள் மற்றும் வருமானங்களை இலங்கைக்கு கொண்டு வருவார்கள். இலங்கையில் உள்ளவர்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஃபேமிலி குடும்பத்துக்காக இருக்கலாம், அல்லது வேறு நோக்கங்களுக்காக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய டிபாசிட் அக்கௌண்ட் வைப்புகள், வெளிநாட்டு நாணய வைப்புகள் இலங்கையில காணப்படும், அது அல்ல வைப்பு செய்யறதுக்கு. அவ அந்த இலங்கைக்கு வர வேண்டிய வெளிநாட்டுல காணப்படக்கூடிய வருமானங்கள் ஒன்று ஏற்றுமதி வருமானமா இருக்கலாம், அல்லது இந்த என்ன சொல்றேன் ஃபாரின் ரெமிட்டன்சஸ், வெளிநாட்டுல வேலை செய்யறவர்களால இலங்கைக்கு அனுப்பக்கூடிய வருமானங்கள், சம்பளங்கள் போன்றவை, அவற்றை இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கும் இந்த அந்நிய செலாவணி சந்தை உதவுகின்றது. அடுத்து வேற பல்வேறு விதமான வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளை மேற்கொள்றதுக்கும் இது உதவுகின்றது. ஆகவே இப்போ அந்நிய செலாவணி சந்தையின் தொழிற்பாடுகள்ல முக்கியமான தொழிற்பாடுகள்
ஒரு நாட்டின் நாணயத்தை மற்றொரு நாட்டின் நாணயமாக மாற்றி கொடுத்தல், நிதியியல் பிரதிகள் மூலம் அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய இடர்நேர்வுகளை குறைத்தல், இறக்குமதிகளுக்கு நிதியளித்தல், ஏற்றுமதி வருமானம் அல்லது இலங்கையர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிற நேரம் அவர்கள் பெறக்கூடிய சம்பளங்களை இலங்கை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உதவுதல், ஏனைய வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களுக்கு உதவுதல். இவைதான் அந்நிய செலாவணி சந்தையின் பிரதான தொழிற்பாடுகள். அந்நிய செலாவணி சந்தையில் காணப்படக்கூடிய இடர்நேர்வுகள் என்ன? அந்நிய செலாவணி சந்தையில காணப்படக்கூடிய இடர்நேர்வுகள் என்னன்னு பார்ப்போம். இதுல மிக பிரதான இடர்நேர்வு தான் அந்நிய செலாவணி விலையில் ஏற்படும் தளம்பல்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்நிய செலாவணி வீதம் அடிக்கடி மாற்றம் அடையக்கூடிய ஒரு விடயம். ஆகவே அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் பொதுவாக அந்நிய செலாவணி வீதத்தில் ஏற்படக்கூடிய தளம்பல்களால் ஏற்படும் இடர்நேர்வுகளுக்கு உள்வாங்கப்படுகின்றது. சாதாரணமாக தெரியும் ஒரு குறிப்பிட்ட அளவுல விலை தளம்பல் ஏற்படும் என்று. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல எதிர்பாராவிதமாக ஒரு பாரிய அளவிலான விலை தளம்பல்கள் ஏற்படலாம். அதை எந்த காரணத்துக்காக ஏற்படும்ன்றது சொல்றது கஷ்டம். இலங்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கலாம், ஒரு இயற்கை அனர்த்தமா இருக்கலாம். எந்த ஒரு அசாதாரண விடயம் உலகத்துல ஏற்பட்டாலும் இந்த அந்நிய செலாவணி சந்தையில தளம்பல்கள், அதோட விலையில தளம்பல்கள் ஏற்படும். எதிர்பாராவிதமாக அசாதாரணமான அளவு மட்டத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கை ஏற்படும் சொன்னா இந்த அந்நிய செலாவணி தளம்பல்கள் மிக பெரிய அளவில் ஏற்படும். அதனால பெரிய அளவிலான நட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான எதிர்பாராவிதமான தளம்பல்கள் ஏற்படும் போது அந்நிய செலாவணியில் காணப்படக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகளின் மட்டங்கள்ல தளம்பல்கள் ஏற்படும். அதனால சில நேரம் நாங்கள் பொறுப்புகள் அந்நிய செலாவணி சொத்துக்களை விட அந்நிய செலாவணி பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் பொழுது நட்டங்கள் ஏற்படலாம். அல்லது அந்நிய செலாவணி பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் போதும் நட்டங்கள் ஏற்படலாம். அந்நிய செலாவணி சொத்துக்கள் அதிகமாக காணப்படும் போதும் நட்டங்கள் ஏற்படலாம். அப்ப நட்டம் ஏற்படுவது விலை கூடுகின்றதா அல்லது குறைகின்றதா என்றதை பொறுத்துதான் அந்த அந்நிய செலாவணி நட்டம் சொத்தின் மூலம் ஏற்படுகின்றதா அல்லது பொறுப்புகள் மூலம் ஏற்படுகின்றதா என்றது தீர்மானிக்கப்படும்.
அப்ப இந்த நட்டங்களை குறைத்துக் கொள்றதுக்காக நாங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாற்று வழித்தான் இந்த அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடும் போது அதால் ஏற்படக்கூடிய இடர்நேர்வுகளை குறைத்துக் கொள்றதுக்காக நாங்கள் ஒரு ஒரு நிதியியல் பெறுதிகள் சாதனம் ஒன்றை பயன்படுத்த முடியும். ஃபைனான்சியல் டெரிவேட்டிவ் ஒன்றை பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை ஒரு பண்டத்தை இறக்குமதி செய்ய போறீங்க. எங்க ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்ய போறீர்கள் ஒரு வாகனம் ஒன்று. அந்த வாகனம் இலங்கைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் எடுக்கும். அப்ப இன்னைக்கு இந்த வாகனத்துக்கான வாகனத்தை கப்பல்ல ஏற்றினால், இன்னைக்கு நீங்க கப்பலுக்கு ஏற்றிட்டீங்க ஜப்பான்ல இருந்து, அது இலங்கைக்கு வர்றதுக்கு வர செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி எடுக்கும். நீங்க அந்த வாகனம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வருமா இருந்தால், செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அளவில் அந்த வாகனத்துக்கு இறக்குமதி தொடர்பான ஆவணங்கள் உங்களுடைய வங்கிக்கு வரும். முதலாவது இறக்குமதி ஆவணங்கள் வரும். அதற்கு பின்னர் அந்த இறக்குமதி பண்டம் நாட்டுக்கு வரும். ரெண்டுக்கும் இடையில ஒரு குறைந்தது 5 அல்லது 6 நாட்கள் வேறுபாடுகள் இருக்கும். ஒரு 6 நாட்களுக்கு முன்பதாகத்தான் அந்த டாக்குமெண்ட்ஸ், இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அல்லது இறக்குமதி ஆவணங்கள் இந்த குறிப்பிட்ட வங்கிக்கு வரும். அந்த இறக்குமதி ஆவணங்கள் வந்தவுடன் நீங்கள் அதற்குரிய கொடுப்பனவுகளை மேற்கொண்டு வங்கியிடமிருந்து இறக்குமதி ஆவணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கொடுப்பனவு செய்யாம வங்கியால அந்த இறக்குமதி ஆவணங்களை உங்களுக்கு தரமாட்டாங்க. அப்ப முதலாவது நீங்க கொடுப்பனவு ஆவணங்கள் வந்தவுடன் வங்கிக்கு சென்று அந்த கொடுப்பனவை மேற்கொண்டவுடன் அந்த வங்கியால அந்த ஆவணங்கள் தரப்படும். திரும்ப அந்த ஆவணங்களை கொண்டு போயிட்டு நீங்க கஸ்டம்ஸ், அதாவது இப்போ நீங்க கஸ்டம்ஸ்ல கொடுத்து அந்த வாகனத்தை கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். பிரச்சனை என்னன்னு கேட்ட, இன்னைக்கு இந்த கப்பலுக்கு ஏற்ற நேரம் இன்னைக்கு $1 உதாரணத்துக்கு சொல்லுவோம் 188 ரூபாய். அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க கொடுப்பனவு செய்ய போறீங்க 1ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி. உதாரணத்துக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி $1 என்ன விலை இருக்கும்னு உங்களால தெரியுமா? சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல இயலாது. இன்னும் 1 மாதத்துல டாலருடைய விலை எவ்வளவு இருக்கும்? அல்லது ஜப்பானீஸ் யென், ஜப்பான்ல இருந்து கொண்டு வரண்டா என்னுடைய விலை எவ்வளவு இருக்கும்? யூகேல இருந்து கொண்டு வரேன்னு சொன்னீங்கன்னா நீங்க இப்போ பவுண்ட், ஸ்டெர்லிங் பவுண்ட் எவ்வளவு இருக்கும்னு சொல்ல இயலாது. பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வரீங்கன்னு சொன்னா யூரோ, அது 1 மாதத்துக்கு பிறகு என்ன விலையில இருக்கும்னு தெரியாது. ஆகவே இப்ப இன்னைக்கு நீங்க அந்த இறக்குமதியை மேற்கொள்ற நேரம் உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், முட்கூட்டிய அந்நிய செலாவணி முட்கூட்டிய ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள முடியும். அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இன்னைக்கு அந்த வாடிக்கை இறக்குமதியாளரும் அவருடைய வங்கியும் ஒரு குறிப்பிட்ட விலையை நிர்ணயிக்கும். சரி, இன்னைக்கு $1 விலை உதாரணத்துக்கு ஜப்பான்ல இருந்து நீங்க டாலர்ல கட்ட தேவையில்லை. ஆனாலும் ஜப்பானீஸ் யென் வந்து அதிக அளவுல தளம்பல் ஏற்படக்கூடிய ஒரு நாணயம் அல்ல. அதனால நாங்க உதாரணத்துக்கு டாலர் எடுப்போம். இன்னைக்கு $1 188 ரூபான்னு சொல்றாங்க. வங்கி சொல்லும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு இந்த டாலர் நான் 189 ரூபாய்க்கு தரேன். சரியா? அப்ப அந்த இறக்குமதியாளர் அதுக்கு உடன்படும் பட்சத்துல ஒரு வங்கியும் அந்த இறக்குமதியாளரும் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடும். முட்கூட்டிய செலாவணி ஒப்பந்தம், ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச், FX ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ரைட்? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இந்த முட்கூட்டிய செலாவணி ஒப்பந்தத்தின் மூலம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு இணங்கப்படும். அது இந்த உதாரணத்துல வந்து 189 ரூபாய்க்கு இணங்குகிறார்கள் 2 பேரும். ஆகவே செப்டம்பர் 1ஆம் தேதி உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம், ஒரு டாலரின் விலை 190 ரூபாய். நீங்க இன்னைக்கு 188 ரூபாவா இருந்தது. வங்கியும் இறக்குமதியாளரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க 189 ரூபாயில கொள்வனவு செய்யறதுக்கு. உண்மையிலே 1ஆம் தேதி, செப்டம்பர் 1ஆம் தேதி ஒரு டாலருடைய விலை 190 ரூபாய். இந்த ஒப்பந்தத்தின் மூலம்
அந்த இறக்குமதியாளருக்கு ₹1 நட்டம் தவிர்க்கப்படுகின்றது. இந்த ஒப்பந்தம் இல்லை என்றால் அவர் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி $190 $1 கொள்வனவு செய்திருக்கணும். ஆனாலும் அவர் அந்த வெளிநாட்டு நாணய ஒப்பந்தத்தை மேற்கொண்டதன் மூலம் அவர் இப்ப வங்கிக்கு $188 தான் கொடுக்க போறார் $1. ஸோ அந்த முன்கூட்டிய ஒப்பந்தத்தின் மூலம் இறக்குமதியாளர் ₹1 நட்டத்தை தவிர்த்துக் கொள்கிறார். ரைட், அது அவருக்கு லாபம் இல்லை, ஆனா நட்டத்தை தவிர்த்துக் கொள்கிறார். சரியா? அப்ப இதுதான் இந்த டெரிவேட்டிவ் அல்லது இப்போ நிதியியல் பிரதிகள் மூலம் இடர்நேர்வு, அந்நிய செலாவணி இடர்நேர்வு குறைக்கப்படுவதற்கான ஒரு உதாரணம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்டுக்கு மேல் அதிகமாக இன்னும் பல்வேறுபட்ட நிதியியல் பிரதிகள் காணப்படுகின்றன. முதலாவது வகையானது தான் கேஷ் பேசிஸ் என்று சொல்றது. இதுக்கு டிரான்ஸ்லேஷன் தேடிக்கொள்ள இயலாது. இப்ப நீங்க எக்ஸாம்ல இங்கிலீஷ்ல எழுதுனா பிரச்சனை இல்லை, இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் செய்ய இயலாது, கஷ்டம். கேஷ் பேசிஸ் என்று சொல்லக்கூடியது இது என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நீங்க செப்டம்பர் அதே உதாரணத்தை எடுப்போம், லேஸ். அது செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்க பேமெண்ட் செய்யணும் எக்ஸ்போர்ட்டருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்தனைக்கு நீங்க அதுக்குரிய கொடுப்பனவு மேற்கொள்ளணும். நீங்க 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி பேங்க்குக்கு போறீங்க. இன்னைக்கு $1 எவ்வளோன்னு கேட்குறீங்க, அவர் சொல்றாரு $190. நீங்க $190 கொடுத்து அந்த $1 வாங்குறீங்க. அதுக்கு சொல்றது கேஷ் பேசிஸ். உடனடியாக அந்த அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் அன்றைய நேரத்துல காணப்படக்கூடிய விலையில மேற்கொள்ளப்படும். அதே நாள்ல அன்னைக்கு காணப்படக்கூடிய அந்த விலையில அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும். அதுக்கு சொல்றது கேஷ் பேசிஸ். ரெண்டாவது டொம் பேசிஸ். டொம், TOM, டொம். டொம் என்றால் டுமாரோ. அதாவது நீங்க செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த கொடுப்பனவை செய்யறதுக்கு நீங்க உடன்பட்டிருப்பீங்க, ஆனா அதற்குரிய பணத்தை நீங்க வந்து அடுத்த ஆண்டு தான் கொடுக்குறீங்க. அடுத்த வேலை நாள், உதாரணம் வெள்ளிக்கிழமையா இருந்தா நீங்க அடுத்த நாள் வந்து திங்கட்கிழமை, திங்கட்கிழமையா இருந்தா அடுத்த நாள் வந்து செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு வந்து ஒரு நாள் கிரெடிட் பீரியட் வந்து கிடைக்கும். அப்ப இன்னைக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க நாளைக்கு கட்டலாம். அதாவது ஒர்க்கிங் டே, பேங்க் ஒர்க்கிங் டேயா இருக்கணும். நீங்க திங்கட்கிழமை கட்ட வேண்டியதை நீங்க செவ்வாய்க்கிழமை கட்டலாம். வெள்ளிக்கிழமை கட்ட வேண்டியதை நீங்க திங்கட்கிழமை கட்டலாம். அது ரெண்டாவது வகையான நடவடிக்கை, கொடுக்கல் வாங்கல். மூன்றாவது ஸ்பாட் பேசிஸ். ஸ்பாட் பேசிஸ் என்றது 2 நாள் கால அவகாசத்துல கட்டப்பட வேண்டியது. செப்டம்பர் 1ஆம் தேதிக்கான கொடுப்பனவா நீங்க செப்டம்பர் 3ஆம் தேதி கொடுக்கலாம். 2 வேலை நாட்கள். வெள்ளிக்கிழமைன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்க போறீங்க, திங்கட்கிழமைண்டா புதன்கிழமை தான் கொடுப்பீங்க. 2 வேலை நாட்கள் கால அவகாசம் கிடைக்கும். அதுக்கு சொல்றது ஸ்பாட் பேசிஸ். அடுத்தது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். 2 நாட்களுக்கு மேலதிகமாக காலத்துல நீங்க கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்து செய்ய வேண்டி வரும். ஒரு குறிப்பிட்ட 2 நாட்களுக்கு மேற்பட்ட எதிர்காலத்துக்கு நீங்க ஒரு கான்ட்ராக்ட் செய்றீங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு கான்ட்ராக்ட் செய்றீங்க, செப்டம்பர் 1ஆம் தேதி கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு கிட்டத்தட்ட 22 நாட்கள் உங்களோட அந்த கொடுப்பனவை தாமதப்படுத்துறீங்க. அது வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இவைத்தான் அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள்ல எங்களோட கொடுப்பனவுகளை மேற்கொள்றதுக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கால அவகாசம். கேஷ் பேசிஸ் என்றா இமீடியட். இப்ப இன்னைக்கு நீங்க பேமெண்ட்டை செய்யணும்னா இன்னைக்கே நீங்க கொடுத்துடணும். சல்லியை கொடுத்து காசை வெளிநாட்டு நாணயத்தை வாங்கி கொடுப்பனவை மேற்கொள்ளணும். டொம் பேசிஸ் என்றா இன்னைக்கு கொடுக்கறத நீங்க நாளைக்கு கொடுக்கலாம், ஒரு நாள் கால அவகாசம் எடுக்கலாம். ஸ்பாட் பேசிஸ் என்ற நேரம் இன்னைக்கு கொடுக்கறத நீங்க 2 நாள் கழிச்சு 2 நாள் கால அவகாசம் எடுக்கலாம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் என்றா 2 நாளுக்கு மேல் அதிகமான கால அவகாசத்தை எடுக்கணும்னு சொன்னா ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் வந்து மேற்கொள்ள வேண்டி வரும். இப்ப ஏன் இந்த விலை தளம்பல்கள் ஏற்படுகின்றது என்று கேட்டால்,
இலங்கையை பொறுத்தவரையில எங்களோட நாட்டுல அந்நிய செலாவணி சந்தை ஒரு மிதக்க விடப்பட்ட சந்தையாக காணப்படுகின்றது. இப்ப 1970ஆம் ஆண்டுகள்ல எங்களோட அந்நிய செலாவணி சந்தை ஒரு நிச்சயிக்கப்பட்டதாக காணப்பட்டது. ஃபிக்ஸ்ட் ரேட், ரைட்? ஒரு டாலர் 70 ரூபாண்டா 70 ரூபா தான், அது மாற்றம் அடையாது. அதுக்கு பின்னால கொஞ்சம் இன்னொரு முறை ஒன்று கையாளப்பட்டது. இப்ப எங்களுடைய நாட்டில் நாங்க பயன்படுத்தக்கூடிய இந்த அந்நிய செலாவணி கொள்கை ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டமா காணப்படுது. மிதக்க விடப்பட்ட அந்நிய செலாவணி கொள்கையாக காணப்படுகின்றது. இந்த மிதக்க விடப்பட்ட நிலையில அந்த நாட்டுட அந்நிய செலாவணி சந்தையில காணப்படக்கூடிய கேள்வி நிரம்பல் அடிப்படையில தான் விலை தீர்மானிக்கப்படும். அந்நிய செலாவணிக்கான கேள்வி என்னது, அந்நிய செலாவணிக்கான நிரம்பல் என்ன, அதன் அடிப்படையில தான் விலை தீர்மானிக்கப்படும். ஆகவே இந்த கேள்வி நிரம்பல் அந்நிய செலாவணி சந்தையை பொறுத்தவரையில அடிக்கடி மாற்றமடையும். அடிக்கடி மாற்றமடையும். ஆகவே தான் இந்த விலை தளம்பல்கள் அதிகமாக காணப்படுகின்றது. அதனால இந்த அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்ல ஏற்படக்கூடிய இடர்நேர்வுகளும் அதிகமாக காணப்படுகின்றது. அப்ப அந்த இடர்நேர்வுகளை குறைக்கிறதுக்கு நாங்க ஒரு நிதியியல் பெறுதியல் சாதனம் ஒன்றை பயன்படுத்த வேண்டிய காரணம் அல்லது நிலைமை ஏற்படும். சரியா? இந்த சில சமயத்துல சில நேரத்துல இந்த தளம்பல் அளவுக்கு அதிகமா இருக்கும், கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், இப்ப கிட்டத்தட்ட இந்த கொரோனா தொடங்குற டைம்ல ஒரு டாலர் 200 ரூபாய்க்கு போச்சு. 180 ரூபாயில இருந்து 200 ரூபாய் ஒரே நாள்ல 10 ரூபா 15 ரூபா கூடிச்சு. அது அசாதாரண நிலைமை, அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப அத மாதிரியான சந்தர்ப்பத்துல இலங்கை மத்திய வங்கி இந்த வெளிநாட்டு சந்தையில ஊடுருவி அதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும். சரி, விலை கூட்டுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்ன, கேள்வி அதிகம், நிரம்பல் குறைவு. டிமாண்ட் கூட, சப்ளை குறைவு. அதிகமாக அந்நிய செலாவணிக்கான கேள்விகள் காணப்படுகின்றன. அதே நேரம் அந்நிய செலாவணி வழங்கல்கள் அல்லது சப்ளை குறைவாக காணப்படும். அதனாலதான் விலை கூடுது. அந்த நேரத்துக்கு மத்திய வங்கி என்ன செய்யும் கேட்டா, வெளிநாட்டு நாணயத்தை வெளிநாட்டு நாணய சந்தைக்கு வழங்கும், சப்ளை பண்ணுவாங்க. அதனால அந்த விலை திரும்ப குறைய தொடங்கும். அப்ப இத மாதிரியான அசாதாரண தளம்பல்கள் ஏற்படும் போது இது ஒரு மிதக்க விடப்பட்ட நாணய முறையா இருந்தாலும் கூட இலங்கை மத்திய வங்கியின் தலையீடு அவசியம். அசாதாரண நிலைமைகள்ல மாத்திரம்தான் இலங்கை மத்திய வங்கி தலையிட்டு அந்த டாலர் சப்ளை, அதாவது இப்போ அந்நிய செலாவணி வழங்கல்களை அதிகரித்து அந்த அசாதாரண விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தி திரும்பவும் அதை குறைக்கும். இலங்கை மத்திய வங்கியால வெளிநாட்டு செலாவணி வழங்கப்பட்டு, வெளிநாட்டு செலாவணி சந்தைக்கு வழங்கப்பட்டு இந்த 200 ரூபாய்க்கு போன அந்த டாலருடைய விலை திரும்பவும் ஒரு கிழமை உள்ளுக்கு மாதிரி திரும்பவும் அதை 188 ரூபாய் அந்த மாதிரி குறைக்கப்பட்டது. சரியா? பொதுவாக மத்திய வங்கியின் தலையீடு காணப்படாது. காரணம், எங்களோட நாட்டுல காணப்படக்கூடிய அந்நிய செலாவணி கொள்கை மிதக்க விடப்பட்ட கொள்கை. ஆனாலும் அசாதாரண தளம்பல்கள் ஏற்படும் போது மத்திய வங்கி தலையிட்டு அந்த கேள்வி நிரம்பல ஓரளவு சீர் செய்வதன் மூலம் அந்நிய செலாவணி விலையை குறைக்கும். அடுத்தது அந்நிய செலாவணி கணக்குகள். எனக்கு தெரியும், இலங்கை ரூபாயில காணப்படக்கூடிய கணக்குகள் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. பிக்ஸ்ட் டிபாசிட், கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் டிபாசிட் அப்படி இருக்குது. அதே மாதிரி ஒரு தனியாளுக்கு அல்லது ஒரு நிறுவனத்துக்கு வெளிநாட்டு நாணயத்திலையும் கணக்கு வைத்திருக்க முடியும். இலங்கை நாணயத்திலையும் கணக்கு வைத்திருக்கலாம், சேமிப்பு கணக்கு அல்லது வைப்பு கணக்குகள், நிலையான வைப்பா இருக்கலாம் அல்லது சேமிப்பு வைப்பா இருக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டு நாணயத்திலையும் ஒரு வைப்பு கணக்கை
ஆரம்பித்துக் கொள்ள முடியும். இலங்கையில 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 12ஆம் இலக்க வெளிநாட்டு நாணய கொடுக்கல் வாங்கல் சட்டத்தின் கீழ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ், பொதுவாக வணிக வங்கிகள், உரிமம் அங்கீகரிக்கப்பட்ட கொள்வன விற்பனையாளர்கள், அவர்கள் வந்து இந்த அந்நிய செலாவணி கணக்குகளை தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்க முடியும். முதலாவது பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட். இது தனியால் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு தனிநபரும் அவர்கள் வெளிநாட்டுக்கு நாணயத்துல கணக்கு வைத்திருக்கணும்டா அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வைப்பு கணக்கு தான் பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் சொல்றது. எதுவும் நீங்க இங்கிலீஷ்ல எழுதுங்க, இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன்கள் தேடுறது கஷ்டம். இங்கிலீஷ்ல விட எழுதுங்க, இல்ல எந்த பிழையும் இல்லை, புள்ளியால் வழங்கப்படும். அடுத்தது ஒரு நிறுவனம், ஒரு பிசினஸ் அந்நிய செலாவணி கணக்கு கொண்டு வைக்க வேண்டுமா இருந்தா அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கணக்கு பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் சொல்லப்படும். இலங்கையில உள்ள தனியாள்கள், தனிநபர்களுக்கு ஒரு அந்நிய செலாவணி கணக்கு வைக்கணும்னா அது பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட். இலங்கையில காணப்படக்கூடிய வியாபார நிறுவனங்களுக்கு ஒரு அந்நிய செலாவணி கணக்கு வைக்க வேண்டுமா இருந்தா அது பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் வந்து அவர்களுக்கு வழங்கப்படும். மூன்றாவது வகையானது இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். இது வெளிநாட்டவர் ஒருவர், இலங்கையர் இல்ல, வெளிநாட்டவர் இலங்கையில ஏதாவது முதலீடுகள் மேற்கொள்ள வேண்டுமா இருந்தால் அவர்கிட்ட இருக்க போறது வெளிநாட்டு நாணயம். இலங்கை நாணயம் வெளிநாட்டில் உள்ளவர்கிட்ட இருக்காது. அப்ப அவர் அந்த நாணயத்தை, அவருடைய வெளிநாட்டு நாணயத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக ஆரம்பிக்கப்பட வேண்டியது தான் இந்த இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் சொல்றது, IIA என்று சிம்பிளா சொல்லுவாங்க. அடுத்தது அவுட்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். இது இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஆப்போசிட். இலங்கையில் உள்ள ஒருவர் வெளிநாட்டுல முதலீடு செய்ய வேணும்டா அவர் இலங்கையில் உள்ள சல்லிய மாத்தி அந்த வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும். அப்ப அதுக்கு பயன்படுத்தக்கூடிய கணக்கு அவுட்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். அடுத்தது ஸ்பெஷல் டிபாசிட் அக்கவுண்ட். இது உங்களுக்கு தெரியும், கடந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கொரோனா வைரஸ் மூலமாக இலங்கையில வெளிநாட்டு நாணய இருப்பு அதிக அளவுல குறைவடைந்தது. காரணம், எங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் ரெவன்யூ இல்லை. அதே நேரம் இலங்கையில் இந்த இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் மூலமாக இலங்கையில முதலீடு செய்தவர்கள் அவர்களுடைய பணத்தை மீள கொண்டு போயிட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்க தெரியும், இந்த கோவிட்ன்றதால ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும் நடைபெறவில்லை. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்த சல்லி எல்லாம் திரும்ப நாட்டை விட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க. அதனால என்னோட அந்நிய செலாவணியில அசாதாரண தளம்பல் ஏற்பட்டது. அதை உடனடியாக குறைக்கிறதுக்கு இலங்கை மத்திய வங்கி தலையிட்டது. ஆனாலும் அது தொடர்ந்தும் குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ஸ்பெஷல் டிபாசிட் அக்கவுண்ட் என்று சொல்லக்கூடியது. இதுல முக்கியமான என்ன விடயம்னு கேட்டா, நீங்க பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட்லயோ அல்லது பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட்லயோ நீங்க அந்த வெளிநாட்டு நாணயத்தை வைப்பு செய்த, உதாரணத்துக்கு உங்களுக்கு 4% வட்டி வழங்கப்படும். ஸ்பெஷல் டிபாசிட் அக்கவுண்ட் மூலம் வைப்பு செய்யற நேரம் அதுக்கு 2% அதிகமாக வழங்கப்படும். சாதாரண கணக்குக்கு வழங்கப்படக்கூடிய வட்டி வீதத்தை விட 2% வட்டி வீதம் அதிகமாக வழங்கப்படும். அப்ப அந்த 2% இலங்கை அரசாங்கத்தால அந்த குறிப்பிட்ட வங்கிகளுக்கு நிதியீட்டம் செய்யப்படும். அப்ப வங்கிகளுக்கு மேலதிக
செலவுகள் இல்லை, அவர்கள் 4% தான் வழங்குவார்கள். அந்த மீதம் அதிகமாக வழங்கப்படக்கூடிய 2% இலங்கை அரசாங்கம் வழங்கும். அப்ப அந்த நாட்டுக்கு வந்து வெளிநாட்டு செலாவணியை உள்நாட்டு எங்களோட நாட்டிலுக்கு கொண்டு வருவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு குறுங்கால திட்டம். இது 1 வருடத்துக்கு மாத்திரம்தான். அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தோட இது முடிவடைந்து விடும். அடுத்தது நொஸ்ட்ரோ அண்ட் ஒஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ் சொல்றது. இது 2 வங்கிகளுக்கு இடையிலான கணக்குகள். இதற்கு முன்னர் சொன்னது PFCA, BFCA, IIA, OIA, SDA போன்ற எல்லா கணக்குகளும் வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு வழங்கக்கூடிய கணக்குகள், கஸ்டமர்ஸுக்கு வழங்கக்கூடிய அக்கவுண்ட். நொஸ்ட்ரோ அல்லது ஒஸ்ட்ரோ, நொஸ்ட்ரோ மற்றும் ஒஸ்ட்ரோ ரெண்டு விதமான கணக்குகள் காணப்படுகின்றது. இவை 2 வங்கிகளுக்கு இடையிலாக காணப்படக்கூடிய கணக்குகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர் பேங்க் வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் பதியப்படக்கூடிய கணக்கு தான் நொஸ்ட்ரோ அல்லது ஒஸ்ட்ரோ என்று சொல்லப்படும். உதாரணத்துக்கு 2 வங்கிகள் எடுப்போம், இலங்கை வங்கியும் மக்கள் வங்கியும். 2மே வணிக வங்கிகள், 2மே அங்கீகரிக்கப்பட்ட அந்நிய செலாவணி முகாமையாளர்கள் அல்லது முகவர்கள். அப்ப இலங்கை வங்கி மக்கள் வங்கியிலும் ஒரு அக்கவுண்ட் ஒன்று வைத்திருக்க வேண்டும். அப்ப இலங்கை வங்கிக்கு மக்கள் வங்கியில் காணக்கூடிய அந்நிய செலாவணி கணக்கு நொஸ்ட்ரோ அக்கவுண்ட் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி மக்கள் வங்கியும் இலங்கை வங்கியில் ஒரு அக்கவுண்ட் ஒன்று வைத்திருக்கும். இலங்கை வங்கி மக்கள் வங்கியில வைத்திருக்கக்கூடிய அக்கவுண்ட்டுக்கு பெயர் நொஸ்ட்ரோ, இலங்கை வங்கியில மக்கள் வங்கி வைத்திருக்கக்கூடிய அக்கவுண்ட்டுக்கு பெயர் ஒஸ்ட்ரோ. அதே மாதிரி மக்கள் வங்கியில இலங்கை வங்கி வைத்திருக்கக்கூடிய அக்கவுண்ட் நொஸ்ட்ரோ என்றும், மக்கள் வங்கியில இலங்கை வங்கி வைத்திருக்கக்கூடிய அக்கவுண்ட் ஒஸ்ட்ரோ அக்கவுண்ட் என்றும் சொல்லப்படும். அதாவது ஒரு கணக்கு தான், இது வந்து ஒரு அக்கவுண்ட் தான், ஒரு அக்கவுண்ட் தான் காணப்படும். அது ஒரு வங்கிக்கு நொஸ்ட்ரோவா காணப்படும், அடுத்த வங்கிக்கு ஒஸ்ட்ரோவா காணப்படும். 2 அக்கவுண்ட் இல்ல, ஒரு அக்கவுண்ட் தான். ஒரு வங்கிக்கு அது நொஸ்ட்ரோவாகவும் அடுத்த வங்கிக்கு அது ஒஸ்ட்ரோவாகவும் காணப்படும். முதலாவது அக்கவுண்ட்டை பத்தி பார்ப்போம். பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட். அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதோட முக்கியமான விடயங்கள் என்னன்றத பார்ப்போம். இது வந்து இப்போ 2017ஆம் ஆண்டு புதிய அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட பெயர்கள். இதற்கு முன்னர் பழைய அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் என்றது 2 வகையாக காணப்பட்டது. நான் ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட், மற்றது ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட். அதுக்கு மேல் அதிகமாக ரெசிடென்ட் நான் நேஷனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட், நான் ரெசிடென்ட் நான் நேஷனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட். பழைய சட்டத்தின் கீழே பல்வேறுபட்ட அந்நிய செலாவணி கணக்குகள் காணப்பட்டுச்சு. அப்ப அது எல்லாத்தையும், ஆனா இதெல்லாம் தனிநபர்களோடு சம்பந்தப்பட்ட கணக்குகள். அப்படி ஒவ்வொரு அக்கவுண்ட் வச்சிருக்கிறது கஷ்டம்ன்றதால தனிநபர் யாரா இருந்தாலும், ஒரு ரெசிடென்டா இருக்கலாம், நான் ரெசிடென்டா இருக்கலாம், நேஷனலா இருக்கலாம், நான் நேஷனலா இருக்கலாம், ரைட்? அவ இலங்கையில வசிக்கக்கூடியவரா இருக்கலாம், இலங்கையில வசிக்காதவரா இருக்கலாம், இலங்கையில வசிக்கக்கூடிய வெளிநாட்டவரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அக்கவுண்ட் தேவையில்லைன்றது காரணத்தால எல்லா அக்கவுண்ட்டும் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு அக்கவுண்டாக மாற்றப்பட்டிருக்குது. பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்டாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட் இலங்கையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட வெளிநாட்டு நாணயத்தில் ஆரம்பிக்கப்பட முடியும். நான் இதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்.
இந்த டெசிக்னேட்டட் ஃபாரின் கரன்சி என்று சொல்றது இப்ப இலங்கையில மத்திய வங்கியால அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 15 நாணயங்கள் மாத்திரமே காணப்படுகின்றது. உலகத்தில் உள்ள எந்த நாணயத்தையும் இலங்கையை கொண்டு வந்து கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது. அதே மாதிரி இலங்கையில இருந்து எந்த ஒரு நாட்டோடும் கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது. இலங்கையை பொறுத்தவரையில 15 நாடுகளின் நாணயங்கள் மாத்திரமே அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த 15ல ஏதாவது ஒரு நாணயத்துல இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்றேன், அமெரிக்கா டாலர், ஸ்டெர்லிங் பவுண்ட், யூரோ, ஜப்பானீஸ் யென், சைனீஸ் ரென்மின்பி, ஆஸ்திரேலியன் டாலர், அது போல குறிப்பிட்ட 15 நாணயங்கள் இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த 15 நாணயங்களில் ஏதாவது ஒரு நாணயத்திலேயோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நாணயங்கள்லயோ இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க முடியும். இதுல முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டா, வெளிநாட்டுல இலங்கையர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வேலை செய்யறவர்கள் அவர்களுடைய பணங்கள் இலங்கை நாட்டுக்கு அனுப்புறது தான் இதுல பிரதான நோக்கம். அந்த சேலரி சம்பளமா இருக்கலாம் அல்லது வேற வருமானங்களா இருக்கலாம். அவற்றை இலங்கை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு உரிய ஒரு அக்கௌண்ட் தான் இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட், தனிப்பட்டவர்கள். இந்த கணக்கு அமெரிக்கா டாலர், ஸ்டெர்லிங் பவுண்ட், சுவிஸ் பிராங்க், ஜப்பானீஸ் யென், ஆஸ்திரேலியன் டாலர், கனடியன் டாலர், ஹாங்காங் டாலர், யூரோ, சிங்கப்பூர் டாலர், நியூசிலாந்து டாலர், சைனீஸ் ரென்மின்பி, ஸ்வீடிஷ் கோனர், நோர்வீஜியன் கோனர் அண்ட் டேனிஷ் கோனர் போன்ற நாணயங்கள்ல ஆரம்பிக்க முடியும். இந்த கணக்குக்கு பொதுவாக ஒரு குறைந்த வைப்பு தொகை ஒன்று காணப்படும். ஒரு $50 குறைந்த வைப்புல வைத்திருக்கணும், அல்லது $100 அப்படி ஒரு குறைந்தபட்ச வைப்பு தொகை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் வங்கிகளால. அது வங்கிக்கு வங்கி வேறுபடும். இந்த கணக்குக்கு வட்டியும் வெளிநாட்டு நாணயத்திலே வழங்கப்படும். அது ஒரு $1 அக்கௌண்டா இருந்தா வட்டியும் $1 தான் வழங்கப்படும். ஒரு யூரோ அக்கௌண்டா இருந்தா வட்டியும் யூரோ நாணயத்துல தான் வழங்கப்படும். இந்த வட்டி மாதாந்தம் வழங்கப்படலாம் அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்பட முடியும். அதே நேரம் இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் ஒரு சேமிப்பு கணக்காக அல்லது ஒரு நிலையான வைப்பு கணக்காக பேணப்பட முடியும். கரண்ட் அக்கௌண்ட் இயலாது. கேள்வி வைப்பாக வெளிநாட்டு நாணய கணக்குகள் மேற்கொள்ள முடியாது. அதே நேரம் இந்த பிஎஃப்சி அக்கௌண்ட்டோ அல்லது வேற எந்த வெளிநாட்டு நாணயத்தில இருந்தும் காசோலை கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாது. சரியா? ஆகவே இது ஒரு சேமிப்பு கணக்காக வைத்திருக்கலாம் அல்லது ஒரு நிலையான வைப்பு கணக்காக வைத்திருக்கலாம். அடுத்தது, இந்த பிஎஃப்சி அக்கௌண்ட் யாரால ஆரம்பிக்க முடியும்? யாருக்கு இந்த பிஎஃப்சி அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்க முடியும்? இலங்கையர்கள், ஸ்ரீலங்கன் நேஷனல் இலங்கையர்கள், இலங்கையில வசிக்கக்கூடியவரா இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவரா இருக்கலாம். ரெசிடென்டா இருக்கலாம் அல்லது நான் ரெசிடென்டா இருக்கலாம். ஆனா ஸ்ரீலங்கன் இலங்கையர்களால இந்த கணக்கு ஆரம்பிக்க முடியும். அதே நேரம் ஒரு சிறுவர் கணக்காக ஆரம்பிக்கவும் முடியும். மைனர் அக்கௌண்ட் என்று சொல்றது 18 வயதுக்கு குறைந்த ஒருவருக்காக இந்த அக்கௌண்ட்டை அவங்களோட பேரண்ட்ஸ் பெற்றோர்களால ஆரம்பிக்க முடியும். அப்ப இலங்கையில வாழக்கூடியவர்கள் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள், 2 வகையானவர்களுக்கும் அவர்களுடைய சிறுவர்களுக்கும் இந்த கணக்கை ஆரம்பிக்க முடியும். அடுத்தது, வெளிநாட்டவர் இலங்கையில வசிக்கிறார். சொல்லுங்களுக்கு தெரியும், இலங்கையில எவ்வளவோ எம்பசிஸ் இருக்குது. அதுல எவ்வளவோ வெளிநாட்டவர்கள் இலங்கையில வேலை செய்யறாங்க.
அதே நேரம் வேற பிசினஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன்கள்ல எத்தனையோ துறைகள்ல வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வங்கிகள்ல வெளிநாட்டவர்கள் இலங்கையில வந்து வேலை செய்யறாங்க. அப்ப அது போன்றவர்களுக்கும் இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டை ஆரம்பிக்க முடியும். இலங்கையில் வாழக்கூடிய இலங்கையில் வசிக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள். அடுத்தது இலங்கைக்கு வர இருப்பவர். சொல்லும் ஒரு மால்டீவ்ஸ்ல உள்ள ஒருத்தர் இலங்கையில வந்து இப்போ இலங்கையில ஒரு யூனிவர்சிட்டியில படிக்க வர்றாரு. இல்ல பங்களாதேஷ்லயோ அல்லது இந்தியாலயோ அல்லது நேபாளிலயோ பொதுவாக இலங்கைக்கு ஏனைய தெற்கிழக்காசிய நாடுகள்ல இருந்து மாணவர்கள் அல்லது வியாபார நோக்கமாக வருவார்கள். அவர் வருவதற்கு முன்னர் அவருக்கு ஒரு அக்கௌண்ட்டை திறக்கலாம். இந்த பிஎஃப்சி அக்கௌண்ட் வந்து ஆரம்பித்த முடியும். அவர் இங்க இலங்கைக்கு வருவதற்கான நோக்கம் இருக்கும்னு சொன்னா தற்காலிகமாக ஒரு 2 வருடத்துக்கு அல்லது 1 வருடத்துக்கு தான் அவர் இங்க வராரு படிக்கிறதுக்கு. அந்த காலப்பகுதிக்கு அவருக்கு ஒரு அக்கௌண்ட்டை திறக்க முடியும். நீங்க தெரிஞ்சிருக்கணும் பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் யாருக்காக ஆரம்பிக்கப்படலாம். இலங்கையர்கள் இலங்கையில வசிக்கக்கூடியவர்களா இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுல வசிக்கக்கூடியவர்களா இருக்கலாம். அவர்களுடைய சிறுவர்களுக்காக ஆரம்பிக்க முடியும். வெளிநாட்டவர்கள் இலங்கையில வசிக்கக்கூடியவரா இருக்கலாம், அவருக்கும் ஆரம்பிக்க முடியும். அல்லது வெளிநாட்டவர் ஒருவர் இலங்கைக்கு வருவதற்கான உத்தேசம் இருக்கும் சொன்ன ஒரு தற்காலிக காலப்பகுதிக்கு ஒரு குறுகிய காலப்பகுதிக்கு இலங்கைக்கு வருவதற்கான ஒரு நோக்கம் இருக்கும். அவருக்கும் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இந்த கணக்கை ஆரம்பிக்க முடியும். அடுத்தது இந்த கணக்கொன்றை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். இல்லை தெரியும், ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒன்று திறக்கண்டாலும் ஐடென்டி கார்டு ஒன்று கேட்பாங்க. ரைட், அப்போ ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கணும். இலங்கையர், ஸ்ரீலங்கன் நேஷனல் இலங்கையர் இலங்கைக்கு வெளியில வாசிக்கிறாங்க. அவர் ஜொப்பண்டுக்காக வெளிநாடு போயிட்டு இருக்கிறாரு. இலங்கையர், ஆனா இப்போதைக்கு அவர் இலங்கையில வசிக்கல, வெளிநாட்டுல தான் வசிக்கிறாரு. அவர் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்? அவருடைய முழு பெயர், அவருடைய நேஷனாலிட்டி என்று சொல்றது, எந்த நாட்டை சேர்ந்தவர், இலங்கையர் தான். முக்கியமாக அவர் கொடுக்க வேண்டியது வெளிநாட்டுல அவருடைய முகவரி என்னது, அவர் எந்த இடத்துல வசிக்கிறாரு, எந்த இடத்துல என்ன அட்ரஸ், வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவர் வெளிநாட்டுல இருக்கிற அட்ரஸ் என்னன்றதை கட்டாயம் கொடுக்கணும். அவரோட ஃபுல் நேம், முழு பெயர் கொடுக்கணும். அவரோட சிட்டிசன்ஷிப், எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்ற கொடுக்கணும், இலங்கையர் தான். வெளிநாட்டுல எங்க அவர் வசிக்கிறாரு, எந்த முகவரியில வசிக்கிறாருன்ற அந்த அட்ரஸ் கொடுக்கணும். பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும். அந்த பாஸ்போர்ட் நம்பரோட எங்களுக்கு தெரியும் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்குது. அப்ப அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இந்த பாஸ்போர்ட் எப்ப வழங்கப்பட்டது, எப்ப முடிவடைய போன்றது, அந்த தேதிகள் கொடுக்கணும். இலங்கையில இருந்து அவர் என்ன தேதியில வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு, அந்த விவரம் கொடுக்கணும். அடுத்தது அவருக்குரிய விசா, என்ன வகையான விசா வழங்கப்பட்டிருக்கின்றது, விசிட் விசாவா, ஸ்டூடெண்ட் விசாவா, எம்ப்ளாய்மெண்ட் விசாவா, அல்லது அவர் வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப் என்னது பிஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசாவா, என்ன வகையான விசா அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த டீட்டெயிலும் கொடுக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டவர் ஒருவர் இலங்கையில வசிக்கின்றார், அவருடைய முழு பேர் கொடுக்கணும், எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கொடுக்கணும், வெளிநாட்டுல அவருடைய அட்ரஸை கொடுக்கணும், இலங்கையில எங்க இருக்கிறார்ன்ற இலங்கையில உள்ள அட்ரஸையும் கொடுக்கணும். ரைட், அவர் வேலை செய்யறதா இருந்து சொன்னா இலங்கையில எந்த கம்பெனில வேலை செய்யறாருன்ற டீட்டெயில் கொடுக்கணும். வேலை செய்ய வந்திருந்தாருன்னு சொன்னா அவருடைய அந்த ஒப்பந்தம், வேலை ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், அதுல காப்பி ஒன்று கொடுக்கணும். அதோட அவருக்குரிய சம்பள பட்டியலோட பிரதி ஒன்று கொடுக்கணும், சேலரி சீட் காப்பி ஒன்று கொடுக்கணும்.
அவருடைய பாஸ்போர்ட் காப்பி ஒன்று கொடுக்கணும், விசா காப்பி ஒன்று கொடுக்கணும். அது வந்து வெளிநாட்டவர் இலங்கையில வசிக்கிற நேரம். அதே நேரம் டெம்பரரி விசிட், தற்காலிகத்துக்கு காலப்பகுதிக்காக தற்காலிக நோக்கத்துக்காக வாரவர்கள், அவர்கள் என்ன கொடுக்கணும்னு கேட்டா அவர்களுடைய முழு பெயர் கொடுக்கணும், எந்த நாட்டில இருந்து வாராங்கன்னு கொடுக்கணும், அந்த நாட்டில் அவருடைய அட்ரஸ் முகவரி எங்கன்னு கொடுக்கணும், பாஸ்போர்ட் காப்பி கொடுக்கணும், விசா காப்பி கொடுக்கணும். அவர் இங்க உள்ள முகவரி அட்ரஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் இன்னும் இலங்கைக்கு வரல, வர்றதுக்கான உத்தேசம் மாத்திரமே காணப்படுகின்றது. அதனால ஆரம்பத்துல அந்த வெளிநாட்டுல அவர் எங்க வசிக்கிறாரு, அவருடைய அட்ரஸ் என்னது, பேர் என்னது, பாஸ்போர்ட் காப்பி, விசா காப்பி கொடுக்கணும். இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு அவர் இலங்கையில எங்க வசிக்கிறாருன்ற அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அதே நேரம் இந்த அக்கவுண்ட்டுக்கு என்ன எவ்வாறு சல்லி வர முடியும்? பெர்மிட்டட் கிரெடிட்ஸ். இந்த அக்கவுண்ட்டுக்கு வைப்பு செய்யறா அது எவ்வகையான வைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பார்த்தா, டிடி பேமெண்ட்ஸ், டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்றது. வெளிநாட்டில் உள்ள ஒருத்தர் டிடி பேமெண்ட் மூலம் உங்களுக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு சல்லி அனுப்பலாம், ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபர் மூலம் அனுப்பலாம், பேங்க் டிராஃப்ட் மூலம் அனுப்பலாம், அல்லது ரெமிட்டன்சஸ் மூலமா அனுப்பலாம். டிடி பேமெண்ட் டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் மூலம் அனுப்பலாம், ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபர் மூலம் அனுப்பலாம், ரெமிட்டன்சஸ் மூலமாக அனுப்பலாம், பேங்க் டிராஃப்ட் மூலமா அனுப்பலாம். அல்லது நீங்க சொல்லுங்க வெளிநாட்டுக்கு போறீங்க, வெளிநாட்டுல இருந்து வாரீங்க, எப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். வர்ற நேரம் நீங்க கரன்சி கொண்டு வரலாம். இங்க இலங்கையில இருந்து போற நேரம் $1000 கொண்டு போனீங்க, அங்க வெளிநாட்டுல ஒரு $500 தான் செலவழிஞ்சிச்சு. நீங்க மீதி $500 திரும்ப கொண்டு வாரீங்க. கொண்டு வந்த 30 நாட்களுக்குள்ள அந்த கொண்டு வந்த மிச்சமுள்ள சல்லிய இந்த அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு நாணயங்கள் அதை டெபாசிட் பண்ண முடியும். அல்லது ஒரு பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட்ல இருந்து பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட்டுக்கு மாற்றப்பட்ட தொகையா இருக்கலாம். ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒன்று செய்றீங்க, உங்களோட கம்பெனி வந்து அந்த கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து உங்களோட அக்கவுண்ட்டுக்கு ஒரு டெபாசிட் ஒன்று பண்றாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அல்லது இந்த இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் மூலம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட கணக்கு சல்லிய, இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ல உள்ள சல்லிய உங்களோட பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட்டுக்கு நீங்க மாற்றலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, இலங்கையில வாழக்கூடிய ஒரு வெளிநாட்டவர்னா அவர் எடுக்கக்கூடிய சம்பளத்தை இதுக்கு நேரா அந்த கம்பெனியால இந்த அக்கவுண்ட்டுக்கு நேரா சம்பளத்தை அனுப்பலாம். இதைத்தான் பெர்மிட்டட் கிரெடிட், அதாவது இந்த கணக்குக்கு சல்லி வரக்கூடிய முறைகள். அதே மாதிரி பெர்மிட்டட் டெபிட்ஸ், இந்த கணக்குல இருந்து எந்தெந்த நோக்கத்துக்காக சல்லி எடுக்க முடியும், டெபாசிட் பண்ண சல்லியை எந்தெந்த நோக்கத்துக்காக வித்ட்ரா பண்ண முடியும், மீள பெற முடியும். இதை எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க கட்டாயம் பேங்க்குக்கு பர்சனலா விசிட் பண்ணணும். ஏடிஎம் கார்டுல இருந்தெல்லாம் பொதுவா எடுக்கிறது கஷ்டம், பொதுவா எடுக்கிறது கஷ்டம். அநேகமாக நீங்க வங்கிக்கு போயிட்டு அந்த கர்ம பீடத்துல அல்லது அந்த டெலி கவுண்டர்ல உங்களோட பாஸ்போர்ட்டை காப்பியை கொடுத்து தான் வித்ட்ரா பண்ண வேண்டும். ஆனா சில ஏடிஎம்ல இருந்து நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். அதுல 2 வகையானது இருக்குது. ஒன்று ஃபாரின் கரன்சி ஏடிஎம், அந்நிய செலாவணி ஏடிஎம் இருந்தா அதுல இருந்து நீங்க டாலராகவே வித்ட்ரா பண்ணலாம். இலங்கையில சில குறிப்பிட்ட இடத்துல அந்நிய செலாவணி வழங்கக்கூடிய ஏடிஎம் மெஷின்ஸ் காணப்படுகின்றது. உங்களுக்கு ஒரு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னா அந்த ஏடிஎம் கார்டை போட்டு உங்களுக்கு டாலராக எடுக்கலாம். அது வந்து ஒரு ஃபாரின் கரன்சி ஏடிஎம் இருந்தா மாத்திரம். ஃபாரின் கரன்சி ஏடிஎம் இல்லை என்றாலும் அந்த கார்டை போட்டு நீங்க சல்லி எடுக்கலாம், ஆனா டாலரா வராது, அதற்குரிய இலங்கை நாணய பெறுமதியா வரும். $1 எடுத்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு $1 200 வச்சா உங்களுக்கு வந்து 200 இலங்கை நாணயம்
அந்த ஏடிஎம்ல இருந்து வழங்கப்படும். ஓவர் த கவுண்டர்ல எடுத்தாலும் கூட டொலரா எடுக்க முடியாது. டொலரா எடுக்கலாம் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல மாத்திரம். பொதுவா நீங்க இலங்கையில பயன்படுத்துறதுக்கு அந்த சல்லி எடுத்தீங்கன்னா இலங்கை நாணயத்துல தான் வழங்கப்படும். அப்படி இல்லை நீங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கிறீங்க, உங்களுக்கு டொலர் தேவை, நீங்க போயிட்டு அந்த நேரத்துல அந்த ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ல இருந்து டொலராகவே வித்ட்ரா பண்ண முடியும். வெளிநாட்டு போற நோக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டொலராகவே அந்த சல்லி எடுக்கலாம், டாலரோ அல்லது யூரோவோ அல்லது அது என்ன அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட். அப்படி இல்லை இலங்கையில பயன்படுத்தணும்னு தேவைக்காக எடுத்தீங்கன்னா டொலர் வழங்கப்பட மாட்டாது. அதுக்குரிய இலங்கை நாணய பெறுமதியில இலங்கை நாணயம் தான் வழங்கப்படும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தருடைய ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து செய்யலாம், அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர். அப்படி இல்லை உங்களுக்கு வெளிநாட்டில் உள்ள ஒருத்தருக்கு பே பண்ணணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு என்னது ஒரு இந்த அலி எக்ஸ்பிரஸ்ல இருந்து சரி அல்லது இப்போ வேற ஏதோ ஒரு ஆன்லைன் பர்ச்சேசிங் வந்து செய்றீங்க, செஞ்சுட்டு இப்போ அவருக்கு டிடி பேமெண்ட் வந்து அனுப்பணும்டுவீங்க, டெலிகிராஃபிக் டிரான்ஸ்ஃபர் உண்டு. அப்போ உங்களுக்கு நீங்க பேங்க்குக்கு சொல்லலாம், ஓகே என்ன இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ல இருந்து ஒரு $100 டிடி பேமெண்ட் வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்புங்க. அப்ப இவை தான் பெர்மிட்டட் டெபிட்ஸ். இப்போ நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டுக்கு எந்த வகையில வெளிநாட்டு செலாவணி வைப்பு செய்ய முடியும், அதே நேரம் பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ல இருந்து எந்தெந்த தேவைக்காக வெளிநாட்டு செலாவணியை மீள பெற முடியும் என்று தெரிஞ்சிருக்கணும். பெர்மிட்டட் கிரெடிட்ஸ் அண்ட் பெர்மிட்டட் டெபிட்ஸ் என்று சொல்றது. அதே மாதிரி பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட், இது ஒரு நிறுவனத்தால மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு கணக்கு, ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு கணக்கு. பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு அந்த வியாபார நிறுவனத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ரைட், அந்த கம்பெனி அல்லது ஒரு நிறுவனத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க. ஒன்று கம்பெனி ரெஜிஸ்டர், கம்பெனி பதிவாளர்கிட்ட பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த உள்ளூர் ஆட்சி மன்றங்கள் தெரியும், முனிசிபல் கவுன்சில், டவுன் கவுன்சில், அர்பன் கவுன்சில் இருக்குது, உள்ளூராட்சி மன்றங்கள்ல அந்த நிறுவனத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த பதிவு சான்றிதழோட காப்பி ஒன்று கட்டாயம் வழங்கணும். அடுத்தது இவர் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஃபாரின் கரன்சி இன்கம் இருக்கணும். ரைட், அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டரா இருக்கணும். ஓகே, அல்லது இம்போர்ட் பேமெண்ட் செய்ய வேண்டியவரா இருக்கணும். ரைட், எக்ஸ்போர்ட்டர் இருந்தா தான் அவருக்கு சல்லி ஃபாரின் வெளிநாட்டு நாணயத்துல சல்லி வரப்போகுது. அப்ப அதுக்குரிய ஆதாரங்கள், நான் இவர் எக்ஸ்போர்ட் தான் செய்யறாருன்றதுக்குரிய ஆதாரங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி பெர்மிட்டட் டெபிட்ஸ், பெர்மிட்டட் கிரெடிட்ஸ் கிட்டத்தட்ட பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் மாதிரியே தான் அதுகள் செய்யலாம். வெளிநாட்டில் உள்ள ஒரு சப்ளையருக்கு பேமெண்ட் செய்யறேன் அல்லது எக்ஸ்போர்ட்டர் இருந்து பணத்தை பெற்றுக்கொள்றேன், அது போன்ற நடவடிக்கைகளுக்கு இதை பயன்படுத்த முடியும். அடுத்தது இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ன்றது. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டவர் ஒருவர் இலங்கைக்குள் ஏதாவது முதலீடுகள் செய்ய வேண்டுமா இருந்தால், இலங்கையில் ஒரு கம்பெனியில ஒரு ஷேர்ஸ் வாங்கணும் அல்லது இலங்கையில ஒரு காணி வாங்கணும்னு சொன்னா, அல்லது இலங்கையில ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுல முதலீடு செய்யணுமா இருந்தா அவர் இலங்கைக்கு அந்த வெளிநாட்டு நாணயத்தை கொண்டு வருவதற்கு இந்த இன்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ன்றது பயன்படுத்தப்படுகின்றது. இதுல பொதுவாக இலங்கையில முதலீடு செய்யக்கூடிய முதலீட்டாளர்களோட கொடுக்கல் வாங்கல் தான் மேற்கொள்ளப்படும்.
சில விசேட சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னன்னு சொன்னா வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதற்காக, அதை வந்து எடுத்துக்கொள்றதுக்காக சில விசேட சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது அவுட்வர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட். இது இலங்கையில் உள்ள ஒருத்தர், இலங்கையில் உள்ளவர்கள், இலங்கையர் ஒருவர், இலங்கையில வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஒருவர் வெளிநாட்டுல ஏதாவது ஒரு முதலீடு செய்யறதா இருந்தா, உதாரணமா இலங்கையில் உள்ள ஒருவர் மால்டீவ்ஸ்ல ஒரு ஹோட்டல் ஒன்று வாங்க போறார், அல்ல ஹோட்டல் ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு முதலீடு செய்ய போறாரு. அப்படி இல்லை வேற ஒரு நாட்டுல ஏதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல அல்லது டெட் கேபிட்டல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னு சொன்னா இலங்கையில் உள்ள நாணயத்தை, வெளிநாட்டு நாணயத்தை அவருக்கு இந்த OIA என்ற அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கிறது மூலம் அதன் மூலமாக அவருக்கு வெளிநாட்டுல முதலீடுகளை மேற்கொள்ள முடியும். சரி, அடுத்தது இந்த புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்பெஷல் டிபாசிட் அக்கௌண்ட் என்னன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், இலங்கையில இந்த COVID-19 காரணமாக முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள் மீள கொண்டு செல்லப்பட்டன. இலங்கைக்கு வந்த அந்நிய செலாவணி இலங்கையை விட்டு வெளியில போற நேரம் அந்நிய செலாவணி விலையில அசாதாரண தளம்பல் ஏற்படும். அப்படி ஏற்பட்டது இலங்கையிலேயும். 180 ரூபாயில இருந்த டாலர் 200 ரூபா, ஒரே நாள்ல 15 ரூபாய் 20 ரூபா கூடி ஒரு குறுகிய காலப்பாதையில 200 ரூபாய்க்கு மாதிரி போச்சு. அப்ப அந்த விலை தளம்பல குறைப்பதற்காக மத்திய வங்கியின் தலையீடு உடனடியாக ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு மேலதிகமாக நீண்ட கால அடிப்படையில இந்த தளம்பலை கட்டுப்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்தால புதிய ஒரு வெளிநாட்டு கணக்கு கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுதான் இந்த ஸ்பெஷல் டிபாசிட் அக்கௌண்ட்ன்றது. ஏப்ரல் 2020 ஏப்ரல் மாதத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த முக்கிய சிறப்பம்சம் என்னன்னு கேட்ட, இந்த கணக்குக்கு வைப்பு செய்யற நேரம், வெளிநாட்டு நாணயம் வைப்பு செய்யற நேரம் இந்த பர்சனல் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அல்லது பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டுக்கு வழங்கப்படக்கூடிய வட்டி வீதத்தை விட 2 வீதம் அதிகமாக வழங்கப்படும். பர்சனல் அக்கௌண்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அல்லது பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டுக்கு 4 வீத வட்டி வழங்கப்படுமா இருந்தா, இந்த பணம் ஸ்பெஷல் டிபாசிட் அக்கௌண்ட்ல வைப்பு செய்யற நேரம் அதற்கு 6 வீத வட்டி வழங்கப்படும். ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டா, இந்த டிபாசிட் அக்கௌண்ட்டுக்கு புதிதாக வைப்பு செய்யப்பட வேண்டும். ஃபாரின் கரன்சி பர்சனல் அக்கௌண்ட் உள்ளத்தை எடுத்து இதுல வைக்க இயலாது. பிசினஸ் ஃபாரின் கரன்சியில் உள்ளத்தை வித்ட்ரா பண்ணி இதுல கொண்டு போய் டிபாசிட் பண்ண முடியாது. புதிதாக நாட்டுக்கு புதிதாக பணம் கொண்டு வரப்பட்டு வைப்பு செய்யப்பட்ட அதற்கு இந்த ஸ்பெஷல் டிபாசிட் அக்கௌண்ட்ல வைப்பு செய்யப்பட்ட அதுக்கு 2 வீத வட்டி அதிகமாக வழங்கப்படும். அவருடைய பிரதான நோக்கம் என்னது? COVID-19 ஏற்பட்ட அந்நிய செலாவணி விலை தளம்பல கட்டுப்படுத்துறதுக்காக இலங்கை அரசாங்கத்தாலும் இலங்கை மத்திய வங்கியாலும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விசேட வைப்பு கணக்கு, அந்நிய செலாவணி வைப்பு கணக்கு. இது யாருக்கு பொருந்தும் என்று கேட்டா, ரைட், யாருக்காக இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும், ஆரம்பிக்க முடியும்? இலங்கையர்கள், வெளிநாட்டுல வாழக்கூடிய இலங்கையர்கள், வெளிநாட்டுல வாழக்கூடிய இலங்கையர்கள், அவர்கள் புதிதாக இந்த அக்கௌண்ட்டுக்கு சல்லி அனுப்பினால் அதற்கு 2 வீத வட்டி வழங்கப்படும். அதிகமாக 2 வீத வட்டி வழங்கப்படும். டுவல் சிட்டிசன்ஸ், ரைட், இரட்டை, தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியல, டுவல் சிட்டிசன்ஸ், அவர்களுக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கு சல்லி அனுப்ப முடியும். அல்லது இன்னொரு நாட்டுல வசிக்கக்கூடிய அவர் இலங்கையில தான் பிறந்திருப்பாரு, ஆனா இப்ப வசிக்கிறது இன்னொரு நாட்டுல இருக்கலாம். பெர்மனன்ட் ரெசிடென்சி அவர் இன்னொரு நாட்டே கிடைச்சிருக்கும். அவர் வந்து இப்போதைக்கு இன்னொரு நாட்டு பிரஜை, இன்னொரு நாட்டுல ஒரு PR இருக்குது, இன்னொரு நாட்டுல சிட்டிசன்ஷிப் இருக்குது. அப்ப தற்போதையில அவர் வந்து இன்னொரு நாட்டு பிரஜை, வெளிநாட்டு பிரஜை. ஆனாலும் அவருடைய ஆரம்பம், ஒரிஜின் வந்து இலங்கையர். அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு திருப்பி அந்த நாட்டுல சிட்டிசன்ஷிப் எடுத்து வசிக்கக்கூடியவரா இருக்கலாம்.
ஆனாலும் அவருடைய ஆரம்பம் வந்து இலங்கையராக காணப்பட்டால் அவருக்கும் இந்த SDA அக்கௌண்ட்டுக்கு சல்லி அனுப்ப முடியும். அடுத்தது இலங்கையில வாழக்கூடிய அல்லது இலங்கைக்கு வெளியில வாழக்கூடிய வெளிநாட்டவர்கள், ஃபாரினர்ஸ். அவங்க இலங்கையில இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸா இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸா இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ண முடியும். இதுவும் ஒரு வகையான வெளிநாட்டு முதலீட்டை கவர்வதற்கான ஒரு ஒரு உபாயம், ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றுதான். அடுத்தது வெளிநாட்டுல பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளாக இருக்கலாம், நிதியங்களாக இருக்கலாம் அல்லது நிறுவனங்களாக இருக்கலாம். வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட நிதியங்கள், நிறுவனங்கள் அல்லது கம்பெனிகளாக இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த SDA அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண முடியும். அவ வெளிநாட்டுல வாழக்கூடிய இலங்கையர்களுக்கு இந்த SDA அக்கௌண்ட் ஆரம்பித்து அதுல வைப்புகள் மேற்கொள்ள முடியும். டுவல் சிட்டிசன் உள்ளவர்களுக்கு முடியும். தற்போதைய வெளிநாட்டவர்கள், அதாவது வெளிநாட்டு பிரஜைகள், ஆனால் அவர்களுடைய ஆரம்பம் இலங்கையராக இருக்கலாம், ஒரிஜின் வந்து ஸ்ரீலங்கனாக இருக்கலாம். அடுத்தது இலங்கையிலோ அல்லது வெளிநாட்டிலோ வாழக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு டெபாசிட் பண்ண முடியும். அடுத்தது வெளிநாட்டில் காணப்படக்கூடிய கம்பெனிகள், நிறுவனங்கள், நிதியங்களுக்கும் இதுல வைப்பு செய்ய முடியும். இது வந்து ஒரு நிலையான வைப்பாக மாத்திரமே மேற்கொள்ள வேண்டும். இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேமிப்பு வைப்பு வைக்க முடியாது. இது ஒரு வருட நிலையான வைப்பாக மாத்திரமே வைக்க முடியும். குறைந்தபட்சம் 6 மாதம், கூடிய பட்சம் 1 வருடம். இந்த கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த பழைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்டேஷன், அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பாஸ்போர்ட், விசா காப்பி, முழு பெயர், அந்த வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இடத்துடைய விவரங்கள், அட்ரஸ், கம்பெனி எல்லாம் இருந்த அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பீஸ் போன்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கப்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடுதலான வட்டி வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தேன். சாதாரண அந்நிய செலாவணி கணக்குக்கு வழங்குறதை விட கூடுதலான வட்டி வீதம் வழங்கப்படும். அதே நேரம் இப்ப இந்த டிபாசிட் வந்து 6 மாதத்துக்கு வைக்கப்படும் சொன்னா சாதாரண கணக்குக்கு வழங்கப்படக்கூடிய வட்டியை விட 1% அதிகமாக வழங்கப்படும். 12 மாதம், 1 வருடத்துக்கு இந்த டிபாசிட் வச்சிருந்தேன்னு சொன்னா சாதாரணமா வழங்கக்கூடிய வட்டியை விட 2% வட்டி அதிகப்படியாக வழங்கப்படும். 6 மாத வைப்பாக இருந்தா 1% அதிகமாக வழங்கப்படும். 12 மாத வைப்பா இருந்தா 2% அதிகமாக வழங்கப்படும். அதே நேரம் இந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க சல்லி எடுக்கணும்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட காலப்பகுதி முடிவடைந்த பிறகு, 1 வருடம் முடிவடைந்த பிறகு அல்லது 6 மாதம் முடிவடைந்த பிறகு வேண்டிய நேரத்துல சல்லிய மீள கொண்டு செல்ல முடியும். அது வந்து டிபாசிட் அக்கௌண்ட் பற்றிய ஒரு குறிப்பு. அடுத்தது கடைசியான நொஸ்ட்ரோ அண்ட் வொஸ்ட்ரோ அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தோம். நொஸ்ட்ரோ நான் ஏற்கனவே சொன்னதுதான். நொஸ்ட்ரோ வொஸ்ட்ரோ அக்கௌண்ட்றது ஒரு வங்கியுடைய ஒரே கணக்கைத்தான் குறிக்கும். 2 கணக்கில் 2 அக்கௌண்ட் இல்ல, இது ஒரு அக்கௌண்ட் தான். நொஸ்ட்ரோ என்றாலும் ஒரே கணக்கு தான், வொஸ்ட்ரோ என்றாலும் ஒரே கணக்கு தான், வித்தியாசம் இல்லை. ஆனா 2 வங்கிகள்ல வைக்கப்பட்டிருக்கும். ஒரே கணக்கு 2 வங்கிகள்ல பேணப்படும். ஒரு வங்கிக்கு அது நொஸ்ட்ரோவா இருக்கும் என்று சொன்னா
அடுத்த வங்கிக்கு அதே கணக்கு ஒஸ்ட்ரோவாக காணப்படும். அதான் வித்தியாசம். 2 கணக்கு இல்ல, ஒரே கணக்கு தான் 2 வங்கிகள்ல பேணப்படும். ஒரு வங்கிக்கு அது நொஸ்ட்ரோவாக காணப்படும் போது அடுத்த வங்கிக்கு அது ஒஸ்ட்ரோவாக காணப்படும். இந்த கணக்கு பேணப்படுவதற்கான நோக்கம் என்னன்னு கேட்டா, வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி சந்தையில மேற்கொள்ளப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யறதுக்கு தான் இந்த நொஸ்ட்ரோ மற்றும் ஒஸ்ட்ரோ அக்கவுண்ட் பயன்படுத்தப்படுகின்றது. இது உண்மையிலே ஒரு லத்தீன் மொழி வசனமாகத்தான் இது நொஸ்ட்ரோ ஒஸ்ட்ரோ ரெண்டுமே கருதப்படுகின்றது. இது டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல எல்லாம் என்ன சொல்றன்றது அப்படி டிரான்ஸ்லேஷன் இல்லை. அதனால நீங்களும் நொஸ்ட்ரோ ஒஸ்ட்ரோ அக்கவுண்டே எக்ஸாம்ல எழுதலாம். அதுல எந்த பிழையும் இல்லை. அதுக்கு முழுமையான மார்க்ஸ் வழங்கப்படும். ஸோ நொஸ்ட்ரோ அக்கவுண்ட் முதலாவது. நொஸ்ட்ரோ அக்கவுண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலங்கை வங்கி மக்கள் வங்கியில் வைத்திருக்கக்கூடிய அந்த கணக்கை நொஸ்ட்ரோன்னு சொல்லும். ஒரு பேங்க் ஏ பேங்க் பில ஒரு கணக்கு கொண்டு வைத்திருக்கும்னு சொன்னாங்க. பேங்க் ஏ பொறுத்தவரையில அந்த கணக்கு நொஸ்ட்ரோ அக்கவுண்ட். பேங்க் பி பொறுத்தவரையில அந்த கணக்கு ஒஸ்ட்ரோ அக்கவுண்ட். அதான் வித்தியாசம். ஒரு வங்கிக்கு நொஸ்ட்ரோவாக இருக்கும், அடுத்த வங்கிக்கு அது ஒஸ்ட்ரோவாக காணப்படும். சோ இதுல வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்கள் பதியப்படும். பொதுவாக இது ஒரு வைப்பு கணக்காக காணப்படுவது இல்லை. நான் ஏற்கனவே கூறிய அனைத்து அந்நிய செலாவணி கணக்கும் ஒரு சேமிப்பு வைப்பு கணக்காக அல்லது நிலையான வைப்பு கணக்காக கருதப்படுகின்றது. ஆனால் நொஸ்ட்ரோ ஒஸ்ட்ரோ அக்கவுண்ட் வந்து ஒரு வைப்பு கணக்காக கருதப்படுவதில்லை. அது வந்து ஒரு ஒரு ஆப்பரேட்டிங் அக்கவுண்ட், ஒரு நடைமுறை வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்றதுக்கு காணப்படும் ஒரு கணக்காக மாத்திரம்தான் காணப்படும். ஒரு ஆப்பரேட்டிங் அக்கவுண்ட். இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்க்குக்கு சல்லி மாத்திரண்டா அல்ல அந்த பேங்க்ல இருந்து இந்த பேங்க்குக்கு சல்லி மாத்திரண்டா அந்த அக்கவுண்டிங் என்ட்ரிஸ் பதியப்பட்டு அந்த டிரான்சாக்சன் இந்த கொடுக்கல் வாங்கலை நடைமுறைப்படுத்துறதுக்கு வசதி அளிக்கிறதுக்கு தான் இந்த அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணப்படுகின்றது. இதுக்கு வட்டி வழங்கப்படுவதும் இல்லை. இது ஒரு ஒரு டிபாசிட் அக்கவுண்டாகவும் கருத முடியாது. ஸோ அப்போ நொஸ்ட்ரோ ஒஸ்ட்ரோ அக்கவுண்ட்ல நீங்க அந்த கொஞ்சம் அந்த சின்ன விளக்கம் வச்சிருந்தீங்கன்னா போதும். ஒரே கணக்கு 2 வங்கிகள்ல பேணப்படுகின்றது. ஒரு வங்கிக்கு அது நொஸ்ட்ரோவா இருந்தா அடுத்த வங்கிக்கு ஒஸ்ட்ரோவா காணப்படும். வங்கிகளுக்கு இடையிலான அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்களை வசதி கொடுக்கல் வாங்கல் நடைமுறைகளை வசதி அளிப்பதற்காக இந்த கணக்கு பேணப்படுகின்றது. ஒரு வைப்பு கணக்காக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இது ஒரு ஆப்பரேட்டிங் அக்கவுண்ட். அதே நேரம் இந்த அக்கவுண்ட்டுக்கு வட்டி வழங்கப்படவும் மாட்டாது. ஸோ இதுதான் பொதுவாக அந்நிய செலாவணி கணக்குகள் அல்லது வங்கிகளால் மேற்கொள்ளக்கூடிய அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக குறிப்பு. இது இந்த சப்ஜெக்டுக்கு இந்த அளவு போதும் நினைக்கிறேன். அடுத்த நாங்கள் எப்படியும் இன்னும் ஒரு 2-3 கிழமையில பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு தொடங்குவோம். அப்போ அந்த நேரம் வார கேள்விகளை பொறுத்து பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விகளை பொறுத்து இன்னும் அடிஷனல் டீட்டெயில் தேவைன்னா அந்த டைம்ல நாங்கள் படிப்போம். இப்போ அது வரைக்கும் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு இருந்தா போதும். நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்டா என்னது, அது யாரால மேற்கொள்ளப்படும், எல்லா பேங்காலையும் செய்ய முடியுமா அல்லது அதற்கான உரிமம் வழங்கப்பட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்டவர்களால் மாத்திரம் செய்யப்பட முடியுமா என்று தெரிஞ்சிருக்கணும். அதே பிறகு அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்ல காணப்படக்கூடிய இடர்நேர்வுகள் என்ன என்று தெரிஞ்சிருக்கணும். எவ்வாறு அந்த அந்நிய செலாவணி கொடுக்கல் வாங்கல்ல நட்டம் ஏற்படலாம் என்று தெரிஞ்சிருக்கணும்.
அடுத்தது அந்த இடர்நேர்வுகளை குறைப்பதற்காக நிதியியல் பெறுதிகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்று தெரிந்திருக்கணும். டெரிவேட்டிவ் ப்ராடக்ட், அதுக்கு அதன் மூலம் எவ்வாறு அந்த அந்நிய செலாவணி இடர்நேர்வுகள் குறைக்கப்படுகின்றது என்று தெரிந்திருக்கணும். அடுத்தது டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்ல என்ன வகையான டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்கள் காணப்படுகின்றது, என்ன ஸ்பாட் கான்ட்ராக்ட் என்றா என்னது, டொம் என்றா என்னது, forward contract என்றா என்ன, foreign exchange swaps contract என்றா என்னது, அது போன்றவை தெரிஞ்சிருக்கணும். அதே பிறகு அந்நிய செலாவணி கணக்குகள், வாடிக்கையாளர்களுக்கு வங்கியால் வழங்கப்படக்கூடிய கணக்குகள் என்னென்ன இருக்குன்னு தெரியணும். வங்கிகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய கணக்குகள் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அது ஒவ்வொன்றிடையும் முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னது, அது ஏன் பயன்படுத்தப்படுகின்றது, அந்த ஒவ்வொரு கணக்குக்கும் எவ்வாறு டெபாசிட்ஸ் வரலாம், வைப்புகள் மேற்கொள்ளப்படலாம், என்ன தேவைக்காக அந்த கணக்குல இருந்து கணக்கு அந்த பணம் மீள பெற முடியும், பெர்மிட்டட் டெபிட்ஸ் என்னது, பெர்மிட்டட் கிரெடிட்ஸ் என்னது என்று தெரிஞ்சிருக்கணும். இந்த கணக்குகளை யாரால ஆரம்பிக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபாரின் கரன்சி அக்கௌண்டண்டா யாருக்கு ஆரம்பிக்கலாம், பிசினஸ் ஃபாரின் கரன்சி அக்கௌண்டண்டா யாருக்கு ஆரம்பிக்கலாம், அப்படி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த கணக்கு கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்று தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கிழமை நாங்க பொதுவா இந்த கணக்குகளோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம் தான் கணக்குகளை ஆரம்பிக்கிற நேரம் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள், வாடிக்கையாளரை பற்றிய அறிவு, நோ யுவர் கஸ்டமர் என்று சொல்றது, கேவைசி. ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்டா அந்த பேங்க் அந்த கஸ்டமர் அந்த வாடிக்கையாளரை பத்தி என்னென்ன விடயங்கள் தெரிந்திருக்கணும், அதுக்கு என்னென்ன ரெகுலேஷன் இருக்குன்றத நாங்க அடுத்த கிழமை படிப்போம். இதோட இந்த கிளாஸை முடிச்சு கொள்ளலாம். திரும்பவும் அடுத்த கிழமை நாங்கள் திரும்பவும் ஜாயின் பண்ணுவோம். தேங்க்யூ.